அடுத்ததாக இந்த படத்தினுடைய கதாநாயகன் இயக்குனர் சுரேஷ் பாபு அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை பெரிய லெவலில் எடுத்துட்டு போக போறாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன படமா இருந்தாலும் கூப்பிட்ட வார்த்தைக்கு இத்தனை பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் சேனல், பத்திரிகை செய்தியாளர்கள் எல்லாரும் வந்து இந்த ஒரு சின்ன படத்தை ஊக்குவிக்கணும் வந்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டீம்ல இருந்து வந்த எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு. எல்லாருக்கும் அதை விட்டுட்டு நம்ம இந்த படத்துக்காக வரணும், இந்த படத்துக்காக வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு வந்த உங்க எல்லாருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற விஐபிஸ், குறிப்பா நம்ம கூல் சுரேஷ் சார் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கிளாப் பண்ணிடலாம். இன்னைக்கு அவர் தான் இன்ஸ்பெக்டர் சூர்யா. ஆக்சுவலா அவரும் ஷூட்டிங் விட்டுட்டு தான் வந்திருக்காரு. நம்ம கூட்ட வார்த்தை ஒரு சின்ன படம் அப்படி நினைக்காம நம்ம கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தைக்கு நமக்கு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து நம்ம மேடையில் உட்காந்து ஒரு இன்ஸ்பெக்டர் சூர்யாவா வந்து உட்காந்து நம்ம இந்த ஸ்டேஜையே பெருமைப்படுத்தியிருக்காரு. எனக்கு அவர்கிட்ட எவ்வளோ நன்றியை சொன்னாலும் தகாது. அடுத்தது இந்த படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னா விவசாயம். விவசாயம் இல்லைன்னா நாடு கிடையாது. அந்த விவசாயத்துக்கு ஒரு முதுகெலும்பு அப்படின்னு சொன்னா தண்ணி. தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. அந்த தண்ணியை உருவாக்குற கிணத்து வேலை செய்யற சாதாரண ஒரு வீட்டில இருந்து வந்தவன் தான் நான். ஸோ நிறைய தொழில் செய்யற மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. அதுல குறிப்பா இந்த கிணத்து வேலை செய்யறவங்க பத்தி பெருசா எந்த பத்திரிகையிலும் எந்த நியூஸ் யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க பெருசா. ஏன்னா ஒரு விவசாயிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, விவசாயி தற்கொலை பண்ணிட்டா, கடன் கட்ட முடியாம தற்கொலை பண்ணிட்டாங்க, இல்ல ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா அது பெரிய நியூஸா வரும், இல்ல மத்த எதுலான வரும். பட் கிணத்து வேலை செய்யறப்பையும் நிறைய ஆபத்து வருது. அதுல எல்லாம் விழுந்து நிறைய பேர் இறந்து இருக்கிறாங்க. அவங்கள பத்தி பெருசா இங்க தெரியாது. அப்போ நான் இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு வீடு கிடையாது. நாங்க நாடோடிகள் மாதிரி. எங்க கிணத்து வேலை கிடைக்குதோ அங்க ஒரு குடிசை போட்டு அங்க உட்காந்து நாங்க வேலை செஞ்சுட்டு, அப்பா அம்மா தாத்தா இப்படிதான் இருந்தாங்க. நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது. அப்படியே எங்க வேலை செய்தோ அப்படியே போயிட்டே இருப்போம். நாங்க எனக்கு கருத்து தெரிஞ்சு மாட்டு கொட்டாயில உட்காந்துட்டு பக்கத்துல மாடு சாணம் ஸ்மெல் இருக்கும், பக்கத்துலயே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். நாங்க வீடு கிடையாது அப்போ. ஆனா அப்பா வந்து கஷ்டப்பட்டு நாம தான் இப்படி இருக்கோம், நம்ம சந்ததியோட இது முடிஞ்சிடணும், இதுக்கப்புறம் வந்து நம்ம புள்ள வந்து கிணத்து வேலை செய்யக்கூடாதுன்னு அப்பா நினைச்சாரு. அப்பா சொன்ன வார்த்தைய அம்மா தான் சாதிச்சு காட்டினாங்க. என்னை படிக்க வச்சாங்க. முதல்ல எங்க ஆளுங்கள்ல 10வது படிச்ச ஆள் நான் தான். 10வது படிச்ச ஆள் நான் தான். அப்பா சொல்லிட்டு அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு. 22 வருஷம் ஆகுது. அப்பா சொன்ன வார்த்தைய புள்ளைய நல்லா படிக்க வச்சு கிணத்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொன்ன வார்த்தைய அம்மா வந்து ஒரு தாய் தான் இருந்து இது எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுங்க. ஒரே ஒரு பெண்மணி தான், சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. படிக்க வச்சு 10வதுல ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் நான் ஆக்சுவலா. அதுக்கு மேல ஆனா படிக்க முடியல, குடும்ப சூழ்நிலை படிக்க முடியல. ஒரு படிக்கணும்னா ஒரு இடத்துல தாங்கணும். இப்ப நாடோடிகள் படிக்க முடியாது, ஒரு ஊரா போயிட்டே இருப்பாங்க. பட் படிக்கணும்னா ஒரு வீடு எடுக்கணும். வீடு எடுக்கணும்னா ஒரு ஸ்கூல் இருக்கிற இடமா பார்க்கணும். அப்போ பவித்ரன்ற கிராமத்துல அங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறதால ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அப்பா. அந்த வீட்டுல இருந்து தான் படிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஷாப் ஸ்டுடியோ வச்சேன். அப்புறம் எனக்கு டான்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நிறைய ஸ்கூலுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியா நான் டான்ஸ் பண்றதை பார்த்து நிறைய வாய்ப்பு வந்துச்சு. நிறைய ஸ்கூல்ல வந்து டான்ஸ் கத்து கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப நிறைய பேர் சொன்னாங்க,
நீங்கள் ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு சினிமாவில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு இருந்தேன். பட் நிறைய பேருடைய உந்துதல் காரணமாக நான் வந்து சினிமாவில் வந்து 2016 அடங்கா பசங்கன்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு ஒரு கதை சொன்ன. அப்போ அவர் கூப்பிட்டு சொன்னார், நீங்க நடிக்க வந்திருக்கீங்க, நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, டைரக்ஷனா என்ன தெரியுமான்னு கேட்டாரு. அந்த கேட்ட ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு இந்த படத்தை உருவாக்கிச்சு. ஏன்னா 4 பேர் நம்மளை பாராட்டினா கூட வளர முடியாது, ஒரு நெகட்டிவால தான் நம்மள மேல வர முடியும். ஏன்னா பிளஸ் மைனஸ் சேர்ந்தாதான் பல்ப் எரியும். பிளஸ் மட்டும் ஃபுல்லா இருந்தா 99% இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் கீழே இருந்து எடுத்தாதான் லைட் எரியும். அப்போ நிறைய ரிஜெக்ஷன். ஏன்னா நான் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கேன், கிராமத்துல இருந்து இவன் எப்படி படம் பண்ணுவான் பார்த்தலாம். திருவண்ணாமலையில எனக்கு நிறைய போட்டி, இவன் வரக்கூடாது, எவ்வளவு அழுத்தம், இவன் எப்படி படம் பண்ணிடுவான் பார்த்தலாம். நிறைய பேர் நம்ம கூட இருந்துட்டு நிறைய பேர் குழி பரப்பாங்க, இவன் பண்ணக்கூடாது. நம்ம சிட்டியில இருக்கோம், சிட்டில இருந்து நாம படம் பண்ணணும், இவன் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம். அதுக்கு எனக்கு கூடயா இருந்த என்னுடைய ஆர்வ நண்பன் நன்னாரி வினோத்தை வந்து இங்க நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க ஆக்சுவலா ஷார்ட் பிலிம் பண்ணோம், ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு நிறைய ஃபெஸ்டிவல்ல போயிட்டு நிறைய அவார்ட் வாங்கினோம். அப்ப நான் சொன்னேன், ஷார்ட் பிலிம் இப்படிதான் நின்றுட்டு ஒரு ஸ்டேஜ்ல சொன்னேன், எனக்கு நன்னாரி வினோத் என் நண்பன் மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் படத்தை எடுத்து காட்டுறேன்னு சொன்னேன். ஷார்ட் பிலிம் இப்பவும் நான் யூடியூப்ல சர்ச் பண்ணா இருக்கும். இன்னைக்கு இப்பவும் கூட நிக்கிறேன். ஆனா எங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. இப்பவும் நாங்க நிக்கிறோம். நேத்து 12-1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வாரமா எங்களுக்கு தூக்கம் இல்லை. எனக்கும் உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிட்டு இப்ப கூட என்னால பேச முடியல, தலைவலி. 1 வாரமா நாங்க 2 பேருமே கஷ்டப்பட்டுட்டு தூக்கம் இல்லை. இந்த ப்ரோக்ராம் ரெடி பண்றதுக்கு ஃபியூ டேஸ்லயே வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த குறிப்பிட்ட நாள்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு இன்னைக்கு இங்க நிக்கிற வரைக்கும் நாங்க ஓடிட்டே தான். அந்த நைட்ல தூங்கல சரியா. அப்போ நாங்க ஷார்ட் பிலிம்ல எப்படி ஒன்னா இருந்து அந்த ஷார்ட் பிலிம் முடிச்சுமோ அதுவும் அப்படிதான். காம்படிஷனுக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு லாஸ்ட் டேட், லாஸ்ட் டைம், அது வரைக்குமே போராடி ஷார்ட் பிலிம் அனுப்பி கேரளா ஃபெஸ்டிவல்ல மேக் ஃப்ரேம்ன்ற ஒரு ஃபெஸ்டிவல்ல பிஞ்சு மனசுன்னு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணி அது வந்து தமிழ்நாடு கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சு. இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் மேக் ஃப்ரேம். அதுல வந்து 2வது பிரைஸ் மலேசியால இருந்து ஒரு லேடி டைரக்டர் திராட்சைன்னு ஒருத்தர் வாங்கினாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினோம். அதுல பெருசா வந்து நாங்க எதுவுமே செலவு பண்ணல, ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல நாங்க அந்த அவார்ட் வாங்கினோம். அப்போ ஷார்ட் பிலிம் பண்ண முடிஞ்சா நம்மளையா பெரிய படம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாரு எங்க சிவசாமி மாமா. அவர் வந்து அந்த ஷார்ட் பிலிம்ல இருந்து ஊக்கப்படுத்தி, நீ உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நான் கூட நிக்கிறேன்னாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய விஐபி எல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நெய்வேலியில இருந்து ஜிவி பாஸ்கர் சார், நிறைய பேர், எத்தனை பேர் சொல்லலாம். அவர்லாம் எனக்கு நெய்வேலி எங்க இருக்கு, திருவண்ணாமலை எங்க இருக்கு, எனக்காகலாம் வந்து நின்னாங்க, ஆரம்பிச்சு விட்டாங்க. எங்க சித்தப்பாங்கெல்லாம் இருக்காங்க, தேவேந்திரன் சித்தப்பா, முத்து சாரு, சேட்டு சித்தப்பா, என் சகல வந்திருக்காரு. எல்லாருமே இது போல பேர் சொல்லணும்னா எவ்வளவு பேர் சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணமா நாங்க வந்து கேட்டப்போ நடராஜ் சார்லாம் வந்து எங்களுக்கு ஒரு தங்கறதுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம். 10 நாள் அவர் சொன்ன மாதிரி 10 நாள் 15 நாள் தான் கேட்டோம். ஆனா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் 45 நாள் கிட்ட நாங்க அவர்கிட்ட யூஸ் பண்ணோம். அவர் எந்த முகசுழிப்பு இல்லாம எங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு படமா வந்திருக்கு. இந்த படத்தை பத்தி நான் எதுவுமே சொல்லல, நான் இதுவரைக்கும் பேசினேன் படத்துடைய கதையை எதுவுமே சொல்லல. மக்களாகிய நீங்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லணும். நான் வந்து இது வரைக்கும் உலக வரலாற்றிலே வராத படத்தை நான் எடுத்திருக்கேன் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா கதையும் எம்ஜிஆர் காலத்திலும் ரஜினி காலத்திலையும் விஜய் காலத்திலையும் பண்ணிட்டாங்க. அதுல நாங்க என்ன பண்ணோம் பெஸ்டா, மக்களுக்கு என்ன பண்ணோம். ஏன்னா நாங்க ஒரு படம் பண்றப்பையும் ஒரு ஷார்ட் பிலிம் பண்றப்ப ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். வந்தமா ஒரு படம் பண்ணமா போனோமான்னு இருக்கக்கூடாது. அந்த படத்தால ஒரு 4 பேராவது ஏதாவது ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு நாங்க நினைப்போம். ஏன்னா நாங்க பிஞ்சு மனசு ஷார்ட் பிலிம் பண்றப்ப சிகரெட்டை பத்தி நாங்க ஒரு விழிப்புணர்வு எடுத்தோம். அதனால ஒரு 4-5 பேர் சிகரெட் பிடிக்கிறதே விட்டுட்டாங்க. இது பெரிய கிளாப்பே நீங்க பண்ணலாம். என்கிட்ட வந்து சொல்லிட்டு ஒரு குழந்தை நான் சிகரெட் பிடிக்கிறத பார்த்துட்டு ஒரு குழந்தை முன்னாடி அவங்க வருங்காலத்துல சிகரெட் பிடிப்பாங்களோன்னு பயந்துட்டு நான் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோலாம் யூடியூப்லயே இருக்கு. அப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதே போல ஒரு 5 ரூபாய் காயின் பிஞ்சு மனசு பார்ட் 2ன்னு ஒன்று பண்ணோம். 5 ரூபாய் காயின் ஒரு நம்ம தெரியாம ஒரு கடையில வாங்கிட்டோம், அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி
ஒரு போலீஸ் லஞ்சம் வாங்குறத நிறுத்தணும், அதுக்கும் அவார்டு வாங்கணும். அதுலயும் நிறைய பேர் திரும்பினாங்க. இன்னொரு விஷயம், இது குடி சம்பந்தப்பட்ட படம். இதிலும் கண்டிப்பா மாற்றம் உருவாகும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல ஒரு மாற்றமும் உருவாயிருச்சு. ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு ஓப்பனா சொல்லிடுறாரு, ஒரு பீர் வாங்கிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடிட்டிங் பண்ணிட்டே இருக்காரு. அவரு என்ன ஆகுதுன்னா, இதுல இருக்க சீனை திரும்ப 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 பார்க்க அவருக்கு ஒரு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அந்த பீரை ஒரு 3-4 நாள் தொடவே இல்லையா. குடிக்கலான்னு போறாராம், திறக்கிறாராம், தொட முடியலையா. என்கிட்ட வந்து சொல்ல, ஆனா எனக்கு ஒரு மாதிரியா அப்செட் ஆயிடுச்சு அந்த சீன் எல்லாம் பார்த்துட்டு. இப்படி குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது திறக்கிறேன் மூடுறான அந்த பீர் எடுத்து குடிக்கலனா அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ மெய் சிலுத்துச்சு எனக்கு. அப்போ ஒரு சாதாரண ஒரு எடிட்டட் வேர்ஷன் படம் பார்த்துட்டே ஒரு மாற்றம் உருவாக தொடங்குதுன்னா, அதுவும் அவர் சொல்றாரு, சரி யார்கிட்டயாவது கொடுத்தலான்னு பார்த்தாலும் அதுவும் தப்பாயிடுமே, நம்மளால ஒருத்தருக்கு வந்து குடியை உருவாக்குன மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு யாருக்கும் கொடுக்கலனா. அப்ப என்னதான்ப்பா பண்ண, அது உடைச்சிட்டுனா. அதுதான் என்னோட படத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றி. அப்போ நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு 4 பேர் திருந்தினா கூட நான் பண்ணதுக்கு ஒரு பெருமையா நினைக்கிறேன். 4 பேர் திருந்தினா போதும். இதுல டீ டோட்டலும் இருக்கிறாங்க என் படத்துல. ஐ எம் ஆல்சோ டீ டோட்டலர். வினோத், நன்னாரி வினோத் ஆல்சோ டீ டோட்டலர். இங்க படத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட டீ டோட்டலர், எந்த கெட்ட பழக்கம் இல்லாத இருக்கும். ஸோ நான் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். ஆடியோ லான்ச் பண்ணிட்ட பிறகு இந்த படத்துல இருக்கிற டீ டோட்டலரை மேலே ஏற்றி அவங்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதை பண்ணணும் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு திருந்திட்டேன், குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தா அவங்களுக்கு தனியா ஒரு ப்ரெஷ் ஷோ வச்சு அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்தோமா ஒரு டைரக்டரா வந்து படம் பண்ணோமா, சம்பாதிச்சோமா, வியாபாரம் பண்ணோமா அப்படின்னு போகாம சமுதாயத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க என்னால முடிஞ்சதை நான் எடுத்து வைக்கணும்னு நடிச்சு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ ஒரு குடியால ஒரு குடும்பம் என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்தை தான் கருவா வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா வேணும். பத்திரிகை நண்பர்களே, உங்க எல்லார்கிட்ட நான் ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன். இந்த படத்தை நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் லுக் நீங்க நினைச்சிருக்கலாம், ஒரு மினி ஆடியோ லான்ச் மாதிரி ஆயிருக்கு. கரெக்டுங்களா? அதை செஞ்ச ப்ரொடியூசர் வடிவேலனுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிளாப் பண்ணலாம். ஏன்னா எங்களை நம்பி அவர் கூட நின்று, எங்க அண்ணன், ஆக்சுவலா வடிவேல் அண்ணன் எங்க அண்ணன், என்னோட சகோதரர், அவர் வந்து நீ பண்ணுப்பா உனக்கு என்ன வேணுமா பண்ணுன்னு சொல்லி எனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து, வடிவேல் அண்ணன், எங்க மாமாலாம் வந்து கூட வந்து, எங்க சித்தப்பா கூட இருக்க எல்லாரும் வந்து ஒத்துழைச்சு இந்த ஒரு படமா உருவாக்கி இருக்கிறோம். இது வந்து கண்டிப்பா மக்களுக்கு 4 பேருக்கு பிடிச்சா கூட எனக்கு போதும், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அப்படின்னு நடக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். சூப்பர்.